ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சகோ சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு அருமையான சிக்கன் கிரேவி பார்க்க போகிறோம். இது சப்பாத்தி, சாதம், பூரி, நான், புலாவ் எல்லாத்தோடையும் சாப்பிட்றதுக்கு காம்பினேஷன் அட்டகாசமாக இருக்கும். வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்காக நான் ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா கழுவி சுத்தப்படுத்தி தண்ணியை வடிய வச்சுருக்கேன். அதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் உப்பும் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு சின்ன ஸ்பூனில் 3/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் தயிர், அது ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துருக்கிறேன் பாருங்கள். அந்த ஸ்பூனில் 3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துகிட்டு இது எல்லாத்தையும் நல்லா சிக்கனோட கோட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இதோ பாருங்கள் இப்படி ரெடி பண்ணி இதை ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம கிரேவி வைக்கிறதுக்கான ப்ராசஸ்க்கு போகலாம். கிரேவி வைக்கிறதுக்கு நமக்கு ஒரு பேஸ்ட்டு தேவை. அதுக்கு மிக்ஸி ஜாரில் 2 தக்காளி கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 10லேருந்து 20 வரையிலும் முந்திரி பருப்பு, கேஷ்யூஸ் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு கை அளவுக்கு மல்லித்தழைகளை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது 3த்தையும் தண்ணி சேர்க்காமல் மிக்சியில் போட்டு அரைச்சி ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணி கொண்டு வந்தாச்சு. இப்போது ரொம்ப சிம்பிளான இந்த சிக்கன் கிரேவி செய்யலாமா? ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ரீஃபைண்ட் ஆயில் தான். அதில் 2 பல்லாரி வெங்காயம், பெரிய வெங்காயம் சொல்லுவோம்ல, அதை நல்லா குட்டியாக சாப் பண்ணி அதை சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு அந்த வெங்காயத்தை நல்லா வதக்குறோம். இந்த வெங்காயத்து கூடவே ஏற்கனவே நம்ம பார்த்திங்கன்னா சிக்கன் மேரினேட் பண்ணி வைக்கும்போது ஒரு 3/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கோம். இப்போவும் அதே அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்குறோம். இந்த வெங்காயம் பொன்னிறமாகிற வரைக்கும் பொறுமையாக நல்லா வதக்கணும். இப்போது வெங்காயம் நல்லா பொன்னிறமாகிடுச்சு. இப்போ தேவையான மசாலா சேர்க்க போகிறோம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள், இது 3ஐயும் சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன். அதை உள்ளே கொட்டியாச்சு. இதை நல்லா கரிஞ்சு போகாத அளவுக்கு வதக்கணும். கொஞ்சம் 1 செகண்ட் கிண்டிட்டு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பேஸ்ட்டு, அதையும் உள்ளே சேர்த்து மிக்ஸி ஜாரையும் லைட்டாக அலசி ஊற்றிக்கோங்க. அலசி ஊற்றிட்டு நல்லா இந்த மசாலாவை வதக்கணும். அதோட ராஸ்மெல், பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்குனிங்கன்னா ஒரு அருமையான வாசனை கிடைக்கும், கமகமகமன்னு. ஸோ இப்போ மசாலா ரெடி ஆகிடுச்சு. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன். இந்த மசாலா தாங்க இந்த கிரேவிக்கு டேஸ்ட்டு. இது சப்பாத்தியோட சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி சப்பாத்திக்கு தான் இதை செய்கிறேன். மசாலா நல்லா வதங்கினோடனே ஏற்கனவே நம்ம ஊற வச்சுருந்தோலே சிக்கன், அது இப்போ 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சு கரெக்டாக நம்ம ப்ராசஸ்லாம் பண்ணுறதுக்கு. அந்த சிக்கனை இது கூட சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா வதக்கணுங்க. நல்லா எவ்வளோ தூரம் வதக்குறோமோ அவ்வளோ தூரத்துக்கு அந்த கவுச்சு ஸ்மெல் இருக்கு இல்லையா, அதெல்லாம் போயிட்டு சிக்கனோட வாசனை கமகமன்னு நமக்கு கிடைக்கும்போது சாப்பிட்றதுக்கு 2 சப்பாத்தி சாப்பிட்ற பசங்க 3 சாப்பிடுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் எங்கள் வீட்டில் கொஞ்சம் சப்பாத்திக்கு ஊற்றி சாப்பிட்ற பருவத்தில் வைக்கிறதுனால கொஞ்சம் தண்ணியாகவே வச்சுட்டேன். நீங்கள் கிரேவியாக வேணும் அப்படின்னா தண்ணியோட அளவை குறைச்சிக்கோங்க. ஸோ தண்ணி தேவையான அளவு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு இப்போது உப்பு காரம் கூட செக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு குக்கரை மூடி வெயிட் போட்டுடலாம். 1 விசில் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும். 1 விசில் வந்ததுக்கப்புறம் குக்கரை ஆஃப் பண்ணிவிட்டு வெயிட்லாம் போனதுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணி பாருங்கள். அடுத்து அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு கொதி வரும் பார்த்திங்களா, அப்போது நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இதில் சேர்க்க போகிறோம். ஸோ கரம் மசாலாவை அதில் தூவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இது ஒரு ஸ்லோலையே ஒரு 2 நிமிஷம் கொதிக்கிற மாதிரி வச்சிடணும். அதுதான் இந்த கிரேவிக்கு ஒரு செம்ம ரிச்னஸான ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். கிட்டத்தட்ட ஒரு ஸ்டார் ஹோட்டல் டேஸ்ட் ரேஞ்சுக்கு இருக்கும். சிக்கன் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு, வெடிச்சிருக்கு பார்த்திங்களா, அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது கெட்டி கிரேவியாகவும் சாப்பிட்லாம். ஊற்றி சாப்பிட்ணுன்னா இப்படி தண்ணியாக வச்சுக்கோங்க. எனக்கு இது ஆஃப் பண்ணி சாப்பிட்றதுக்கு கரெக்டான ஒரு பதத்தில் இருந்துச்சு. ஸோ அவ்வளோதாங்க, சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்.